அனைவருக்கும் வணக்கம். யாரெல்லாம் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் செய்ய வேண்டும், ஆதார் ஃபேஸ் ஐடி ஆப் மற்றும் என்எஸ்பி ஓடிஆர் ஆப் எவ்வாறு இன்ஸ்டால் செய்வது குறித்து இவ்வீடியோவில் காண்போம். நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் என்பது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அரசு உதவித்தொகைகளை விண்ணப்பித்தல், செயலாக்குதல், சரிபார்த்தல் மற்றும் அனுமதித்தல் ஆகிய செயல்பாடுகளை செய்ய உருவாக்கப்பட்ட ஆன்லைன் போர்ட்டல் ஆகும். நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் மூலம் பல உதவித்தொகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக பள்ளி அளவில் நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் NMMS மற்றும் கல்லூரி அளவில் பிரகதி ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள்ஸ், ஸ்வநாத் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், சக்ஷம் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் ஸ்பெஷலி ஏபிள்டு ஸ்டூடெண்ட், நேஷனல் ஸ்காலர்ஷிப் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ் மற்றும் பல பெயர்களில் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. என்னென்ன உதவித்தொகை NSP போர்ட்டல் மூலம் வழங்கப்படுகிறது என்பதை டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து தெரிந்து கொள்ளுங்கள். 2023-24 கல்வியாண்டில் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் பதிவு செய்தவர்கள் மற்றும் புதுப்பித்தவர்கள் அனைவரும் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் செய்ய வேண்டும். மாணவர்கள் இப்போர்ட்டலில் பதிவு செய்துள்ளோம் என தெரியாத மாணவர்கள், நீங்கள் உதவித்தொகை விண்ணப்பிக்கும் பொழுது கொடுத்த மொபைல் எண்ணிற்கு குறுஞ்செய்தி ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் வந்திருக்கும். இவ்வாறு NSP மூலம் மெசேஜ் வந்திருந்தால் நீங்கள் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் செய்ய வேண்டும். மொபைலில் ப்ளே ஸ்டோர் சென்று ஆதார் ஃபேஸ் ஐடி என டைப் செய்யவும். சரியான லோகோ உள்ள ஆப்ஸ் இன்ஸ்டால் செய்யவும். அடுத்து NSP OTR என டைப் செய்யவும். சரியான லோகோ உள்ள ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். NSP OTR ஆப் இன்ஸ்டால் செய்வதற்கு உங்கள் மொபைல்ஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12க்கு மேல் இருந்தால் மட்டுமே இன்ஸ்டால் ஆகும். NSP OTR ஆப் இன்ஸ்டால் செய்ய இயலவில்லை எனில் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் சென்று ஆண்ட்ராய்டு வெர்ஷன் செக் செய்யவும். 12க்கு குறைவாக இருந்தால் உங்கள் மொபைலை அப்டேட் செய்ய வேண்டும். ப்ளே ஸ்டோரில் சரியான NSP OTR ஆப் டிஸ்ப்ளே ஆகவில்லை எனில் கூகுள் சென்று நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் என டைப் செய்து அஃபிஷியல் வெப்சைட்டை கிளிக் செய்து 3 டாட் கிளிக் செய்து ஆப் இன்ஸ்டால் செய்து கொள்ளவும். ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் முடித்தவுடன் NSP OTR ஆப் ஓப்பன் செய்து லாகின் செய்து 14 இலக்க OTR நம்பர் டைப் செய்யவும். பாஸ்வேர்டு கேப்சா கோட் டைப் செய்யவும். லாகின் செய்யவும். ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸில் eKYC ஃபேஸ் ஆத் டன் என்று இருக்கும். ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் கமெண்டில் தெரியப்படுத்தவும். நன்றி.